வால்பாறை அருகே தாக்க வந்த கரடியை குடையால் அடித்து விரட்டி தேயிலை தோட்ட தொழிலாளி உயிர் தப்பினார். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், என்ன நடந்தது? கோவை மாவட்டம் வால்பாறையில் கரடியை குடையால் அடித்து விரட்டி தேயிலை தோட்ட தொழிலாளி உயிர் தப்பி இருக்கிறார். நொடி பொழுதில் அவர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் கரடி புகுந்த நிலையில் அதை குடையால் அடித்து விரட்டி தேயிலை தோட்ட தொழிலாளி உயிர் தப்பியிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் நிலையில் குறிப்பாக யானை, சிறுத்தை மற்றும் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எஸ்டேட் குடியிருப்புக்கு அருகில் 8 வயது சிறுவனை கரடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது மீண்டும் வால்பாறை அருகே உள்ள ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி ஒன்று எஸ்டேட் தொழிற்சாலையின் மேலாளரின் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஓய்வெடுத்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து வராண்டா வழியாக கரடி சென்றுள்ளது. அப்போது அந்த பகுதியில் சாரல் மழை பெய்து வந்ததால் தொழிலாளர்கள் குடையுடன் நடந்து வந்துள்ளனர். இந்நிலையில் தொழிலாளர்களை கண்டு திடீரென கரடி ஆக்ரோஷமாக தாக்க முயன்றுள்ளது. இதை சுதாரித்துக் கொண்ட தொழிலாளர்கள் கையில் இருந்த குடையால் கரடி தாக்குதலை தடுத்து கூச்சலிட்டதால் இதனால் உடனடியாக கரடி மிரண்டு ஓடியுள்ளது. தொழிலாளியின் கையில் குடை இருந்ததால் கரடி தாக்க வந்தபோது எதிர்பாராத விதமாக குடையை வைத்து தடுத்ததால் தொழிலாளருக்கு எந்தவித காயமுமின்றி உயிர் தப்பினர். இந்த காட்சிகள் அந்த தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகிய நிலையில் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி எஸ்டேட் பகுதிக்குள் நுழைந்து தொழிலாளர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இந்த கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.